ஹலோ வியூவர்ஸ், இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பனானா ஸ்மூதி செய்யலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வாழைப்பழம், 1 கப் மில்க். நான் காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணியிருக்கேன். இப்போ வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு துண்டு துண்டாக நறுக்கி நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். 2 பெரிய வாழைப்பழம். வாழைப்பழத்தில் என்ன இருக்குது? பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பனானா பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்மூதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நான் இது கூட டேட் சேர்த்துருக்கேன், விதையை நீக்கிட்டு. ஸ்வீட்னஸ்க்கு நான் ஹனி சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சில் பண்ணியிருக்கிற பால், 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அடித்து பால் சேர்த்துருக்கேன். நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். அவ்வளோதான், ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு அழகான டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்மூதி. இதை நம்ம கார்னிஷ் பண்ணலாம். பனானா கட் பண்ணி நான் அழகாக கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கூடவே நான் ஹனியை மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை, பனானா ஸ்மூதியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.